இன்றைக்கு ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு 4 வருஷம் ஆச்சு. இந்த 4 ஆண்டு காலத்துல இன்னும் அடுத்த மாதம் இறுதியான பட்ஜெட் போட போறார் முதலமைச்சரோட. உங்களுக்கு எல்லாம் புதுசா ஒரு அப்பா பிறந்துக்கிறார். புள்ளதான் பிறக்கும் கேள்விப்படுகிறோம். இப்ப உங்களுக்கு எல்லாம் அப்பா பிறந்துக்கிறார். அப்பா அந்த அப்பா அத்த பட்ஜெட் போட போறார். இது வரைக்கும் 4 பட்ஜெட்ல போட்டாரு, கொடுத்தார். திருநெல்வேலி திருட்டுக்கடை அல்வா கொடுத்தாரு உங்களுக்கு எல்லாருக்கும். அவரே தான் சொன்னார், நம்ம சொல்லல. ஃபேமஸ் அல்வா, அந்த ஃபேமஸ் அல்வா உங்களுக்கு எல்லாம் கொடுத்தார். இந்த 4 ஆண்டு காலத்திலே எல்லா பிரச்சனையும் தீர்த்திருக்கிறதா? எல்லா கஷ்டமும் தீர்ந்திருக்கிறதா? தேர்தலில் கொடுத்த வாக்குறுதி எல்லாம் நிறைவேற்றிருக்கிறாரா? பெண்களுடைய பிரச்சனைகள் தீர்க்கப்பட்டிருக்கிறதா? விலைவாசி குறைக்கப்பட்டிருக்கிறதா என்பதை தயவு செய்து சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆனா போற இடம்லாம் என்ன சொல்றாரு? மக்கள் மத்தியில அவர் முகத்துல சந்தோஷத்தை பார்க்க முடியும், மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள் சொல்றாரு. நீங்க எல்லாம் மகிழ்ச்சியா இருக்கிறீங்களா? சந்தோஷமா இருக்கிறீங்களா? உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்க வாங்கிய கடன், பள்ளி கடன், கல்லூரி கடன் எல்லாத்தையும் ரத்து பண்ணிட்டாரா? தேர்தலில் சொன்னார் இல்ல, நான் ஆட்சிக்கு வந்தால் கல்வி கடன் ரத்து செய்யப்படும் சொன்னார். ஒரு நயா பைசா பண்ணாரா? இன்னை வரைக்கும் இல்ல. கிட்டத்தட்ட 525 வாக்குறுதிகளை கொடுத்தாரு உங்களுக்கு. நீங்க எந்த வாக்குறுதி நிறைவேற்றிருக்கிறாரு?